ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. 2 மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது. பாய்ந்து வரும் யோகத்திற்கு மிக அதிக சக்தி உண்டு. அதை நீ ஆள்வதற்கு தயாராக இரு. நீ எதை பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் கிடைக்கப் போகின்றது. ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் இன்று அது உனக்கு கிடைத்திருக்கிறது. அது கிடைக்காமல் போன அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம். ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும். இப்போது அந்த யோகம் உனக்கு கிடைத்திருக்கிறது. நிம்மதியாகவே நீ இருக்கப் போகின்றாய். நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. உன் அப்பன் நான் சொல்கிறேன். நீ இழந்தது எதுவென்று எனக்கு தெரியும். அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்றும் எனக்கு தெரியும். அது எவ்வளவு பெரியது என்றும் எனக்கும் தெரியும். நீ கவலைப்படாதே. இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள். இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று. இதுவரை நீ இழந்தாய். இனிதான் அனைத்தையும் நீ பெறப்போகின்றாய். அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இன்று பெற்றுவிட்டாய். இனி எல்லாமே நீ பெறப்போகின்றாய். ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்து கொள்ளப் போகின்றாய். ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாகவே நீ பெறப்போகின்றாய். இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ பெறப்போவதை பத்திரமாகவே வைத்து கொள்ளப் போகின்றாய். இனி உன்னிடத்திலிருந்து எதுவும் எடுத்து கொள்ளப்படாது. பயப்படாதே, கலங்காதே, குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன் மனதை நீ எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன். வந்தும் இருக்கின்றேன். நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகின்றது. அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டு விடுகிறாய். அதனால் தான் இவ்வளவு சிக்கல்களை நீ மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். அதற்கு பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய். ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய். தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடப் போகின்றது. நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றப் போகின்றேன். என் பிரியமான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையுமே தரப்போகின்றேன். என் பிள்ளையை காப்பாற்றுவது உன் அப்பாவின் வேலை அல்லவா? நான் காப்பாற்றுகிறேன். நீ பயப்படாதே. எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை உனக்கு உணர வைக்கத்தான். மனம் தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்து அதை நீங்கி பயணிக்க செய். அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடு. அதை நான் நகர்த்தி காமிக்கின்றேன். அதை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சிந்தனையில் நீ ஈடுபடுத்திக் கொள் உன்னை. அங்கேயே இருந்து கண்ணீர் சிந்தாதே. போனது எல்லாம் போகட்டும். போனது திரும்பி வரவா போகிறது? அதை பல வடிவங்களில் நான் உனக்கு திருப்பி தருகிறேன். வேறொரு ரூபத்தில் அது உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து காமிக்கின்றேன். நீ முயன்று பார். உன்னால் முடியும். நிச்சயம் உன்னால் மட்டுமே முடியும். உனக்கு நான் துணை இருப்பேன்.